ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எந்த கோயில் பார்க்க போகிறோன்னா கைலாசநாதர் டெம்பிள் வந்து காஞ்சிபுரம் வந்து நாங்கள் போயிருந்தோம். காமாட்சி அம்மன் பார்க்க ஆடி 1 அன்னைக்கு அம்மனை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே பக்கத்தில் வந்து கைலாசநாதர் கோயிலும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலும் பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு கைலாசநாதர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்க புல்வெளிலாம் கரெக்டாக கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து கரெக்டாக நந்தி இருந்தாங்க. பெரிய நந்தி நல்லா பெருசாக இருந்துச்சு. அதை சுற்றி 4 தூண் வந்து பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலில் என்ன சிறப்பு பார்த்திங்கன்னா, அந்த கோயிலில் வந்து ஒரு சிற்பமும் ஒரு கதையை சொல்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க சிற்பத்தில் வந்து ஒன்று ஒன்றா உத்து பார்த்தா தான் நம்மளுக்கு அதை வந்து தெரியும். நாங்களே வந்து வேறு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து போனால் அங்கே இருக்க சிற்பத்தெலாம் வந்து நல்லா உத்து பார்த்து அதில் என்னென்ன ஆனால் வந்து ஒரு சிற்பமும் வந்து ஒரு கதையை சொல்லும். அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் வந்து அந்த சிற்பத்தாலே செதுக்கி வச்சுருக்காங்க. அழகாக அவங்களோட கதையெல்லாம் வந்து அடுத்த பிறவியில் வரவங்களுக்கெலாம் தெரியணும்னு சொல்லிட்டு அந்த சிற்பத்தெல்லாம் வந்து அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா ஊற்று பார்த்துட்டு அப்புறம் வந்து நாங்கள் வேறு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கோயிலில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். காஞ்சிபுரத்திலே வந்து இந்த கோயில் மட்டும்தான் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம அம்மாவோட வயிற்றுல இருந்து நம்ம எப்படி உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு தலைவலியாக வெளியே வரோமோ அதே மாதிரி தான் வந்து கருவறையில் வந்து சாமியோட கருவறையில் பேக் சைடில் வந்து சின்ன வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து வழி கொடுத்துருக்காங்க. அந்த வழியாக போய் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெளியே வரணும். அது வந்து அதோட வந்து மறுபிறவி தான் மரண வாயுயும் ஜனன வாயுன்னு சொல்லிட்டு 2 சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல அதிசயம் இந்த கோயிலில் இந்த மாதிரி இருக்கிறது. கருவறையில் வந்து எந்த கருவறையிலையும் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து போக முடியாது. இந்த கோயிலில் மட்டும்தான் கருவறையை வந்து சுற்றி நம்ம வந்து வெளியே வரணும். அது வந்து அம்மா வயிற்றுலேருந்து நம்ம எப்படி போயிட்டு வெளியே வரோமோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அதிசயமாக இருக்குது. எங்கள் ரிலேஷனில் தான் ஒருத்தவங்க போயிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இது பாருங்கள், இதுதான் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து அந்த கோயில் பின்னாடி இப்படி தான் சின்ன கேஃப். இது வழியாக தான் வந்து நம்ம போயிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வெளியே நம்மளால் வர முடியாது. இது வழியாக போயிட்டு திருப்பி வந்து அது கோயிலை சுற்றி வந்தோன்னா குட்டி அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது வழியாக தான் நம்ம வெளியே வரணும். ரிட்டன் வரும்போது தலை வழியாக வந்து வெளியே வந்துடணும்.